ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். அயோத்திதாசர் எப்படி பண்டித அயோத்திதாசர் அப்படின்னு கூப்பிடுறோமோ அதே மாதிரி ரெட்டமலை ஸ்ரீனிவாசனை தாத்தா அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுறது உண்டு. சரிங்களா? இவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது 1859 1945 வரை. இவரும் நம்ம அயோத்திதாசரும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான். இவரும் அதே மாதிரி தான் ஜாதிய பாகுபாடு முறை எல்லாத்தையுமே எதிர்த்த ஒரு ஆள் நம்ம ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். இவரோட இந்த சேவைக்காகத்தான் நம்மளுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்னு 3 பட்டங்களை பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 பட்டமுமே பிரிட்டிஷ் கொடுத்த டைட்டில் தான் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு. இவரோட ஆட்டோபயோகிராஃபி சுயசரிதையோட நேம் என்ன அப்படின்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படிங்கிறது. ஏ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிறது தான் இவரோட ஆட்டோபயோகிராஃபி. அது 1939 ரிலீஸ் ஆச்சு. இப்போ இவரும் அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காகத்தான் அதிகமாக போராடினார். இவர் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்ன அப்படின்னா, இவரும் அயோத்திதாசரும் சேர்ந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் 1891 பஞ்சமர் அல்லது பறையர் மகாஜன சபா அப்படிங்கிறது. அதுதான் பின்னால் என்ன மாறி இருக்கும் அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி 1893 அதோட பெயர் மாற்றப்பட்டிருக்கும். சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட அமைப்பு, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அல்லது மெட்ராஸ் ப்ராவின்சியல் டிப்ரெஸ் கிளாஸ், அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு அமைப்பை தொடங்கினவர் யார் அப்படின்னா, தொடங்கி அதோட தலைவராக இருந்தவர் நம்ம ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் நீதி கட்சி தலைவருடன் தொடர்ந்து விவாதித்தார். ஏன்னா அங்கெல்லாம் நீதி கட்சி அப்படிங்கிறதோட கொள்கையும் கிட்டத்தட்ட, ஏன்னா இவர் பின்னால் நீதி கட்சியில் தான் இணைஞ்சிருந்தார். யார்? நம்ம ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். அதுபோக இவர் காங்கிரஸோட பயங்கரமான ஒரு, ஏன்னா யாரெல்லாம் நான் பிராமின்ஸ்கோட நலனுக்காக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட எதிராக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இவருக்கு தென்னாப்பிரிக்கா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே 1900 காலகட்டத்தில் போனவர் போயிட்டு திரும்ப அங்கே காந்தியை தென்னாப்பிரிக்காவில் சந்திச்சு அவர் கூட தான் இருந்தார். அவருக்கு தமிழில் சொல்லிக் கொடுத்தது அவர் தான், தமிழில் கையெழுத்து கூட சொல்லிக் கொடுத்தது ஐயா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். அப்புறம் அதுக்கப்புறம் இந்தியாவை நோக்கி வந்தார். வந்ததுமே அவர் முதல்ல ஜாயின் பண்ணது நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியில் தான் வந்ததும். அப்புறம் 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக அவர் நீதி கட்சியில் தனது செல்வாக்கினை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட உரிமைகள், மறுக்கப்பட்ட சமூக பிரிவுகளை சேர்ந்த மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்தார். இதில் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, முதலில் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ஒரு தலித் தலைவர் யாருன்னு கேட்டால் அது ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். இதே இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு கேட்டால் அது MC ராஜா. சரிங்களா? ஓகே, இவர் நீதி கட்சியில் இணைஞ்சிருந்தார். அப்புறம் இவரும் அதில் மெம்பராக இருந்தார். டாக்டர் B.R. அம்பேத்கரின் நெருக்கமான அவர் லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாடு, முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா, அம்பேத்கரோட யாரை கூப்பிட்டு போவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டத்தில் MC ராஜா எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ராஜா மூஞ்சே அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராக்காரர், ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். அவரும் எப்படியாவது அம்பேத்கர் நம்மளை கூப்பிட்டு போவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆனால் அம்பேத்கர் கூப்பிட்டு போனது ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். அந்த 1932 காந்திக்கும் ஐயா அம்பேத்கருக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா அது நம்ம ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தான். ஓகேங்களா? அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர். அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த லீடர் யார் அப்படின்னா MC ராஜா, மயிலை சின்ன தம்பி ராஜா அப்படிங்கிறவர். இவர் தாழ்த்தப்பட்ட லீடர்களில் இவர் தான் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். நியமிக்கப்பட்ட நபர் அப்படின்னு கேட்டால், சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நபர்னு கேட்டால் அது ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்னு கேட்டால் ஐயா MC ராஜா. இவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்ததில் முக்கியமான தலைவர் தான். இவர் பேசிக்காக ஒரு டீச்சர் தான். நீதி கட்சி தொடங்குனதில் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் யார் அப்படின்னா அதுவும் நம்ம MC ராஜா தான். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஹி பிகம் த ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர். முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தான், நியமிக்கப்பட்டவர் தான் ஐயா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். அது ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். அப்புறம் ஹி ஃபங்க்ஷன் அஸ் டெபுட்டி லீடர் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் கட்சியில், நீதி கட்சியில் துணைத் தலைவராகவும் செயல்பட்டிருந்தார். அப்புறம் பின்னால் அவர் நீதி கட்சியிலிருந்தும் சில கருத்து வேறுபாடுகள்னால விலகிட்டார். அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் இவர் முக்கியமான ஒரு தீர்மானத்தையும் கூட கொண்டு வந்திருந்தார். அந்த தீர்மானத்துக்கு பேர் தான் MC ராஜா தீர்மானம் அப்படின்னு பேர். அதாவது தாழ்த்தப்பட்ட இன மக்களை இனிமே ஆதி திராவிடர்கள், அதாவது இனிமே பஞ்சமர்கள், பறையர்கள்னு அழைக்கக்கூடாது, ஆதி திராவிடர்கள்னு அழைக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவரும் ஐயா MC ராஜா தான். சரிங்களா? ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கு நிறையா கோரிக்கைகள் வேணும், அதாவது தீண்டாமையெல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகளை வச்சதும் ஐயா MC ராஜா தான். 1928
அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், ஆல் இந்தியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று தொடங்கி அதோட பிரசிடெண்ட்டாகவும் ரொம்ப நாள் இருந்தார் எம்சி ராஜா. தொடக்கத்தில் இவரும் அம்பேத்கர் மாதிரி தனித்தொகுதி வேணும்னு தான் கேட்டுட்டு இருந்தார். போக போக கால சூழ்நிலையில் கருதி தான் சரி தனித்தொகுதி இல்லாட்டாலும் பொது தொகுதியாச்சு கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை ஆதரிச்சதும் ஐயா எம்சி ராஜா தான். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது லேபர் மூவ்மெண்ட்ஸ், தொழிலாளர் இயக்கங்கள் தமிழ்நாட்டில். அதாவது 1914 18 வரைக்கும் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா. இதில் 14 நிறைய வேலைவாய்ப்புகள் உருவானது. ஏன்னா நிறைய இராணுவ உடைகள், சீருடைகள் தயாரிக்க வேண்டியிருந்தது, ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டியது. அதனால் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனால் 18 காலகட்டத்தில் வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அப்போ நமக்கான வேலைவாய்ப்பு இல்லைன்னொன்னே ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் சேர்ந்து சில யூனியன்கள்லாம் தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தொடங்கப்பட்டதான் இந்த லேபர் யூனியன் அப்படிங்கிறது, தொழிலாளர் இயக்கங்கள். இந்த தொழிலாளர் இயக்கங்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அது ஆங்கிலேயரை எதிர்த்து தமக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கேட்குறது தான். ஏன்னா இப்போ தொழிலாளருக்கு வேலை இல்லை அப்படின்னாலே மற்ற எல்லா பிரச்சனையும் வந்துடும் இல்லையா. அதில் முக்கியமான நாட்கள் தொழிலாளர் இயக்கங்கள்னாலே முக்கியமான ஆள் பிபி வாடியா தான். அப்புறம் எம் சிங்காரவேலர், திரு வி கல்யாண சுந்தரனார், இவங்க எல்லாருமே இந்த லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நாட்கள். முதல்ல தொடங்கப்பட்டது இந்தியாவிலே மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918. அதற்கப்புறம் தான் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அப்படிங்கிறது 1920 லாலா லஜ்பத் ராயால் தொடங்கப்பட்டிருந்தது. 1918 ஃபர்ஸ்ட்டு லேபர் யூனியன் மெட்ராஸில் தொடங்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் 1920 ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது பாம்பேயில். இது எல்லாமே தொழிலாளரோட பிரச்சனைகளிலிருந்து காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கென ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். இது எல்லாமே ஒரு தொழிலாளருக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா. காப்பீடுலேருந்து எல்லாமே அதுக்காகத்தான் இந்த இயக்கங்கள். அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கேள்வி கேட்குறதுன்னு ஒரு கூட்டம் வேணும் இல்லையா. அதுதான் அந்த தொழிலாளர் இயக்கங்கள் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் முதலாளிகளுக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருப்பது போல தொழிலாளருக்கும் அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பது பிரதிநிதிகள் கோரினர். அதாவது எல்லா இடத்துலையும் முதலாளிகள் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா எப்படி, அப்போ தொழிலாளர்கள் என்ன பண்ணுறது, அதனால் தொழிலாளர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமாகவும் இருந்தது. அப்புறம் சென்னை மாகாண தொழிலாளர் இருக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியாக தேர்ந்தவர் எம் சிங்காரவேலர். இந்த சிங்காரவேலர்ன்ற ஒருத்தர் இல்லாமல் தொழிலாளர் இயக்கங்களே படிக்க முடியாது, அந்தளவுக்கு முக்கியமான ஒருத்தர். அப்புறம் சென்னையில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்ற பட்டம் பெற்றார் யார், நம்ம சிங்காரவேலர். அப்புறம் இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தவர் ஐயா சிங்காரவேலர் தான். இவர் தான் ஒன் ஆஃப் த கம்யூனிசம் தொடங்குறதுக்கு இவர் முக்கியமான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு மற்றும் ரஷ்யன் எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒரு ஆள். அப்புறம் ரோட் அபவுட் ஐடியாஸ் ஆஃப், அதாவது கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தமிழில் வடிவமைத்தரும் ஐயா சிங்காரவேலர் தான். முதல்ல மே டே அப்படிங்கிற ஒன்று, மே தினம், உழைப்பாளர் தினம் இருக்கு இல்லையா, அதை முதல்ல அனௌன்ஸ் பண்ணது, செலிப்ரேட் பண்ணது யார் அப்படின்னா ஐயா சிங்காரவேலர். இதுதான் பின்னால் லீகல் ஆனது. தொடங்கும் போது இதெல்லாம் அரசு விழாவாக இல்லை, லேட்டராக தான் அரசு விழா வந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1925 இந்தியாவில் தொடங்கப்பட்டது எம்என் ராயால். அதில் இந்திய பொது உடைமை இயக்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டரும் ஐயா சிங்காரவேலர் தான். அப்புறம் இவரோட முக்கியமான பத்திரிகை தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை, இது ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. இவர் தான் பெரியாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால தான் அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படிங்கிற கட்சியையும் தொடங்கியிருந்தார். அப்புறம் லாங்குவேஜ் எஜுகேஷன் பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமாக இருந்தது இல்லையா. அதில் தான் நம்ம பரிதிமார் கலைஞரை பார்த்துருப்போம், மறைமலை அடிகர், இவங்கெல்லாம் தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தாங்க இல்லையா. தமிழ் இசை இயக்கம், இல்லை தனித்தமிழ் இயக்கம், தமிழ் இசை இயக்கம் எல்லாமே தமிழுக்கு பயங்கரமான வலு சேர்த்துக்க இருந்தது. தமிழ் ரெனைசன்ஸ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறது 2 விதமாக நடந்தது. ஒன்று பத்திரிகை, அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ், அச்சுக்கூடங்கள் மூலமாகவும் தமிழ் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதுபோக மொழியியல் ஆய்வு, இது 2மே தான். அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இப்போ கூட அந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. கோவிலில் இருக்கக்கூடிய ஆகம விதிகள் எல்லாமே தமிழில் செய்யப்படுறதில்ல, எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிறது தான் தமிழ் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது. ஆபிரகாம் பண்டிதர் தான் இதுக்கு முக்கியமான ஒரு ஆள். அவர் தொடங்கின ஒரு அமைப்பு தான் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருந்தார். இன்னொன்று தமிழ் இசைக்குன்னு முதல்ல கான்ஃபரன்ஸ் மாநாடு நடத்துனதும் ஐயா ஆபிரகாம் பண்டிதர் தான். 1943 முதல் தமிழ் இசை மாநாடு. அப்புறம் தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மொழி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு மொழி இன்வால்வ் ஆகுது அப்படின்னாலே அந்த மொழிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லையா. அதை நம்ம கண்டுக்காமட்டோம்னா ஆழமாக அதோட கேன்சர் மாதிரி கிட்டத்தட்ட அரிச்சு எடுத்துரும். அப்புறம் ராஜாஜி, த பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக அந்த ராஜாஜி ஹிந்தி மொழியை கட்டாயமாக அறிமுகப்படுத்தினார். இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது தமிழ்நாடு முழுக்க. அந்த அளவுக்கு போராட்டம். ஏன்னா ஹிந்தியை கம்பல்சரின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா
நமக்கான வேலைவாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படும் இல்லையா, அதுதான் ஐயா பெரியார் அதை பயங்கரமாக எதிர்த்தார். இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என மறைமலை அடிகள் சுட்டி காட்டினார். அந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்த்திருந்ததற்காக ஹிந்தி மொழி அது இப்போ வரைக்கும் அதற்கான எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு இல்லையா. இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே அது சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்க்கல, அது ஒட்டுமொத்த கருத்தியல் போர்னே அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தி மொழி இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான். அது முக்கியமாக என்னது, பிராமணியத்தின் எதிர்ப்பும் அதுதான், ஹிந்தி எதிர்ப்பும் அதுதான் அப்படிங்கிற அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவே மிகப்பெரிய ஒரு போர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிராமணிய தத்துவத்தை பரப்புவதற்கும் அதன் மூலம் சாதி படிநிலையை பாலினம் சமத்துவமின்மையும் பாதுகாப்பதற்குமான வாகனமே சமஸ்கிருதம் என அவர்கள் கருதினர். அதாவது வர்றது வந்து பிராமின்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க வெறும் சமஸ்கிருதம்ன்ற ஒரு டேர்மோட வரல, அதுக்கு மேலே நிறையா பொருட்கள்லாம் ஏற்றி வருது. அந்த பொருட்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதிய படிநிலை அப்படிங்கிறது, அப்புறம் சமத்துவம் பாலின சமத்துவமின்மை, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த சமஸ்கிருதம் கொண்டு வருது. அதனால் அதை உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறாங்க ஐயா பெரியார் போன்ற ஆட்கள்லாம். மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டம் உண்ணாவிரதங்கள் எல்லாத்தையுமே எக்கச்சக்க மக்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் பெண்களுக்கான சில இயக்கங்களும் தொடங்க ஆரம்பிச்சது அந்த நூற்றாண்டில். ஏன்னா பெண்களுக்கு தன்னோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பெண்களோட கூட்டமைப்பு தேவைப்பட்டது. அப்போ பெண்களுக்கு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது, விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அகில இந்திய பெண்கள் மாநாடு 1917 தொடங்கப்பட்டது. அப்புறம் இன்னொரு கூட்டமைப்பு ஆல் இந்திய விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது, இது 1927 தொடங்கப்பட்டது. 1917 தொடங்கப்பட்ட இந்த அமைப்புக்கு அன்னி பெசன்ட் தான் முதல் தலைவராகவும் இருந்தாங்க. இதை தொடங்கினது யார் அப்படின்னா மேரகரெட் கசின்ஸ் அப்படிங்கிறவங்க, மேரகரெட் மற்றும் கசின்ஸ் அப்படிங்கிற அவங்களாம் சேர்ந்து தான் தொடங்குறாங்க. மேரகரெட் கசின்ஸ் தான், சரியா? ஓகே. இதில் யாரெல்லாம் முக்கியமாக முன்போஸ் இருந்தாங்க அப்படின்னா ஜீனா ராஜதேசா, மேரகரெட் கசின்ஸ் அட் அடையார். இது தொடங்கின இடம் அடையாறு மெட்ராஸில், சரியா? 1917 இதை தொடங்கினது மேரகரெட் கசின்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் தான், சரியா? இது போக இவங்களோட முக்கியமான கோரிக்கைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா தனிநபர் சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு மற்றும் புது வாழ்வில் பெண்களின் பங்கு, இது எல்லாம் தான் இவங்களோட முக்கியமான கோரிக்கைகளாக இருந்தது, பெண்களோட கோரிக்கைகளாக. இதே மாதிரி தான் 1927 தொடங்கப்பட்ட இன்னொரு அமைப்பு ஆல் இந்திய விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1927. இதையும் மேரகரெட் கசின்ஸ் தான் தொடங்கியிருப்பாங்க. இது 1927. இதுவும் முக்கியமாக எதுக்காகனா பெண்களோட விடுதலை, சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு இல்லையா, அந்த பெண்களோட விடுதலை தான் இதோட நோக்கமாகவும் இருந்தது. அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்டட் லெட் பை பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தோர் பாலின சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்தல் ஆகியவற்றிற்காக பணியாற்றினர். தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்காக ஒரு இடத்தை பெண்களுக்கு இவ்வியக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இவ்வியக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் பலர் இருந்தனர். எல்லாருமே, ஏன்னா இது அவங்களோட தேவை இல்லையா, அதனால் போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமாக தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். இதில் இருந்த முக்கியமான பெண் தலைவர்கள் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமூர்தம் அம்மையார், ருக்மணி அம்மையார், அலமேலு மங்கை தாயம்மாள், நீலாம்பிகை அண்ட் சிவகாமி சிதம்பரனார், இவங்க எல்லாமே இதில் இருந்த முக்கியமான ஆட்கள். அப்புறம் தேவதாசின்னு ஒரு முறை இருந்தது, அதை எபாலிஷ் பண்ணுறதுக்குலாம் இவங்களோட போராட்டம் அப்படிங்கிறது தீவிரமாக இருந்தது. ஏன்னா பெண்கள் காலங்காலமாக ஒரு கோவிலுக்குள்ளே அடைபட்டு இருக்காங்க இல்லையா, அதை இவங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் இதுவும் தீவிரமான போராட்டங்களாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இந்த தேவதாசி முறை அப்படிங்கிறது கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய சேவைன்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் சொல்லியிருந்தாலுமே இதை எல்லாராலும் ஏற்றுக்க முடியல. அதனால தான் இந்த தேவதாசி முறையை எதிர்த்து பயங்கரமாக போராடின ஒரு ஆள் நம்ம முத்துலட்சுமி அம்மையார். அவங்களுக்கு அந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருந்ததுனால தான் அவங்களால இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து செயல்படுத்தவும் முடிஞ்சது. அந்த மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தில் இதுவும் ஒன்று, தேவதாசி முறையை ஒழிக்கப்பட்டதும். மெட்ராஸ் தேவதாசி ஆக்ட், அதாவது இது 1929 கொண்டு வந்த பில்லு கொண்டு வந்திருப்பாங்க. 1930 பார்ஷியலாக சக்ஸஸ் ஆகிருக்கும், முழுமையாக நடைமுறைக்கு வந்திருக்காது. 1947 ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பீரியடில் தான் முழுமையாக நடைமுறைக்கு வந்திருக்கும். இது 1930 முத்துலட்சுமி அம்மையார் இன்ட்ரோடியூஸ் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எ பில் ஆன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆஃப் விமன் டு ஹிந்து டெம்பிள்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் மாகாணத்தில் கோவிலில் பெண்களுக்கு மட்டும்தான், அதாவது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொட்டுக்கட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கட்டு செரிமோனி அப்படிங்கிறது. அதெல்லாம் நீக்கிட்டு இனிமேல் அப்படி யாராவது ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லை கொண்டு வந்திருந்தாங்க நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். அப்புறம் கடைசியில் அது 15 வருஷம் கழித்து 1947 கம்ப்ளீட்டாக சட்டமாயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ.